புஷ்பா 2 திரைப்படத்துக்கு நடிகர் அல்லு அர்ஜுனோட சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு எங்கே எப்போ கல்யாணம்னு தெரியுமா? தனுஷோட அடுத்த படங்களுக்கான அப்டேட்ஸ் என்னன்னு தெரியுமா? இதை பற்றியெல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நடிகர் தனுஷோட புதிய படங்களுக்கான அப்டேட் இப்போ வெளியாகி இருக்கு. ராயன் படத்துக்கு அப்புறம் குபேரா மற்றும் இட்லி கடை படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம தன்னோட அக்கா பையனை ஹீரோவா வச்சு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்ன்ற படத்தையும் எடுத்து முடிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஆனந்த் எல் ராய் டைரக்ட் பண்ற தேரே இஷ்க் மெயின்ற பாலிவுட் படத்துலையும் ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. இதுல குபேரா திரைப்படம் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகும்னும், இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆகும்னும் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்ன்ற படமும் ரிலீஸ் ஆகும்னு தகவல் வெளியாகி இருக்கு. அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடிச்ச புஷ்பா 2 திரைப்படம் 12,000 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்ட பிரபல இயக்குனர் ராம் கோபால் வர்மா, அல்லு அர்ஜுன் வெறும் குளோபல் ஸ்டார் மட்டும் இல்ல, அவர் ஒரு பிளானட் ஸ்டார்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கான காரணங்களா இந்திய சினிமாவிலேயே இதுவரைக்கும் இல்லாத வரவேற்பு புஷ்பா 2 படத்துக்கு கிடைச்சிருக்குன்னும், எல்லா பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணணும், அல்லு அர்ஜுன் இந்த படத்துக்கு மட்டுமே 287.36 கோடியை சம்பளமா வாங்கியிருக்காருன்னு பதிவிட்டிருக்காரு. இதன் மூலியமா இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள்ல முக்கிய ஹீரோவா அல்லு அர்ஜுன் இணைஞ்சிருக்காரு. நடிகை கீர்த்தி சுரேஷோட திருமண தேதி குறித்து தகவல் வெளியாகி இருக்கு. கீர்த்தி சுரேஷ் சில நாட்களுக்கு முன்ன தன்னோட காதலை உறுதிப்படுத்தும் விதமா ஒரு போட்டோவை தன்னோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில இவங்களோட திருமண பத்திரிகையை பிஆர்ஓக்கள் இணையத்துல ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த பத்திரிகையில இவங்களோட கல்யாணம் டிசம்பர் 12ஆம் தேதி கோவால நடக்கும்னு குறிப்பிட்டிருக்கு. கீர்த்தி சுரேஷோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த தகவல் ஒரு இன்ப சோகத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். சூர்யாவோட 45வது படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கான பூஜை சமீபத்தில் நடந்து முடிஞ்சு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில ஷூட்டிங்ல இப்போ நடிகை த்ரிஷாவும் இணைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில சுவாரஸ்யத்தை உண்டாக்கி இருக்கு. கங்குவா படத்துக்கு அப்புறம் சூர்யா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிச்ச படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இது ஒரு நகைச்சுவை காதல் திரைப்படமாக உருவாக்கி இருக்குன்னு சமீபத்துல கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இயக்குனர் பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிச்சு உருவாகியுள்ள வணங்கான் திரைப்படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை படக்குழு தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. இந்த நிலையில வணங்கான் திரைப்படம் 2025 ஜனவரி 10ஆம் தேதி கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இயக்குனர் பாலா இயக்கத்துல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.